கணேசனுங்க செம்மல். நிறைய விவசாயிகள் செம்மரத்தை பற்றி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பண்ணலாம், அது வளர்த்துறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அது வளர்த்தலாமா வேணாமாங்கிற அந்த பயம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று தான், அது அழிஞ்சிருமா அப்படிங்கிறது. அதாவது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. இந்த 2 கான்செப்டில் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையிலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமா, இந்த கன்சர்வேஷன்னா என்ன, என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, தெளிவாயிட்டோம்னா நமக்கும் தெரியும், நம்ம நம்பலாம் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு இது சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் ஃபண்டமெண்டல் ஃப்ளாவாக இருக்கிறது கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் வந்து ப்ரெசன்டேஷனாக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் அனுப்பிச்சிட்டோம். அதை வந்து நம்ம இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இது வந்து நீங்களும் பார்க்க முடியும், வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். Slideshare என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது, நான் கடைசியில் அதை போடுறேன். Endangered TREE species in India இதுதான். இது செம்மரமும் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற மரம் தான். செம்மரம், டீக்குட்டு, சாண்டல், ரோஸ்வுட்டு, எபோனி, கருங்காலி அப்படிங்கிற மரங்கள்லாம் அந்த கேட்டகரியில் வருது. ஸோ நம்ம இதை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கொரோனா டைமில் நல்லா பண்ணாங்க. உலகத்திலேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பாப்புலேஷனில் இவ்வளோ கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ ஷார்ட் பீரியடில். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஆக்ஷனு நம்ம மரம் வளர்க்கறதுக்கு வேணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன, பாதுகாத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்கிறத பாதுகாக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கிறத பாதுகாத்துக்கணுமா, இல்லை நான் வந்து அதை பெருக்கணுமா? என்கிட்ட ஒரு 5 கோடி ரூபா சொத்து இருக்குது, பாதுகாக்கணுமா பெருக்கணுமா? இவ்வளோ தான் வித்தியாசங்க. 5 கோடி இருக்கும்போது பாதுகாக்க தெரிகிறது அவசியம். 1 லட்சம் இருக்கும்போது பாதுகாத்தா பத்தாது, நம்ம வந்து அதை பெருக்கணும். அது வந்து ரிக்கவரின்னு சொல்லலாம், ரிவைவல்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல ரிக்கவரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ குறைஞ்சிக்கிட்டு இருக்க இனத்தை, அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இனத்தை நம்ம வந்து ரிக்கவர் பண்ண முடியும். இருக்கிறது பாதுகாத்தா போதும் நம்ம நினைக்கிறது தவறான அணுகுமுறை. இது சில கவர்மெண்ட்டுகள் வந்திருக்கு, நம்ம இதை பற்றி பேசலாம். இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறதுக்கும் இந்த கன்சர்வேஷனும் இதுக்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கன்சர்வேஷனே இவ்வளோ நாளாக எல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. இன்சைட்டு, எக்ஸைட்டு, ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்காக என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக நடந்திருக்குன்னா ஒன்றும் நடக்கலை. அப்படின்னா எங்கே தப்பு, பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெஃபினிஷனில் தப்பு இருக்கலாம், இல்லை ஒரு பிளானிங்கில் தப்பு இருக்கலாம். நம்ம அதை பார்ப்போம். கன்சர்வேஷன் எதை பண்ணணும்? த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அழிஞ்சிட்ருக்கிற மரத்துக்களையோ இனத்துங்களையோ நம்ம கன்சர்வ் பண்ணணும். கரெக்ட். எதை ரிக்கவர் பண்ணணும்? அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறத ரிக்கவர் பண்ணணும். அது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஆர் என்டேஞ்சர்டு. ஸோ என்டேஞ்சர்டும் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டுங்கிற ஸ்பீசிஸில் நம்ம ரிக்கவர் பண்ணலாம். மற்றபடி இது வந்து விட்டா அழிஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யார் பண்ணணும்? அது விவசாயி பண்ணணுமா, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசன் பண்ணணுமா, இல்லை இது கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஃபண்டமெண்டலுங்க, இது கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பண்ணேன்னா எனக்கு என்ன காசாக கொடுக்குறாங்க? இல்லை. ஸோ இது கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. பண்ணியிருக்காங்களா அதை நம்ம பார்ப்போம். ஸோ எங்கே பண்ணணும்? விவசாய நிலத்திலே பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு நிலம் ஏகப்பட்டது இருக்குது. ஃபாரஸ்ட் இருக்குது, பப்ளிக் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு தமாஸ் என்னன்னாங்க, நம்ம நாட்டில் செம்மரம்ங்கிறது என்டேஞ்சரில் இருந்ததுனால அது வெட்டக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. விவசாயிங்களுக்கு வளர்த்ததுக்கு எதுக்காக லோன் கொடுத்தாங்களா, சப்சிடி கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. ஆனால் வெட்டும்போது மட்டும் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் போட்டாங்க. யூஎஸில் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வளர்த்துறதுக்கு அவங்க கிராண்ட், நம்ம ஊரில் அது சப்சிடின்னு சொல்கிறோம், அதை கொடுத்துட்ருக்குறாங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஸோ இந்த என்டேஞ்சர்டுங்கிற வேர்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த என்டேஞ்சர்டுங்கிற வேர்டு டெக்னிக்கலாக ஒரு இடத்துல ஃப்ளா இருக்குது. பட் அது கஷ்டமாகி போச்சு. அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தான் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இனங்களை வெவ்வேறு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அழிஞ்சிருச்சு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள், நியர் த்ரெட்டன்ட், லீஸ்ட் கன்சர்ன், டேட்டா டெஃபிஷியன்ட், நாட் சர்வேட், அந்த மாதிரி எவாலுவேட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்டேஞ்சர்டுங்கிறது ஒரு கேட்டகரி தான். ஆனால் பட் ஜென்ரலாக நம்ம வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது என்னென்னா, அந்த என்டேஞ்சருங்கிற வார்த்தை நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த என்டேஞ்சருங்கிற ஒரு வார்த்தையிலேயே எனக்கு என்னுடைய ஹைகோர்ட் கேஸில், லேண்ட் அக்விசிஷன் கேஸில் 2012 ஸ்டே கொடுத்தாங்க.
அது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அதில் தெளிவில்லாததுனால இன்னும் அதுக்கான ரிப்ளை கொடுக்காமல் இருக்காங்க. 2012 கேஸுங்க, இன்றைக்கி 2020, இன்னும் அந்த கேஸுக்கு ரிப்ளை கொடுக்கல. இதில் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, நம்ம ஆனரபிள் ஜட்ஜு மிஸ்டர் கிருபாகரன் இருந்தார். அவர் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கவர்மெண்ட்டில் நிறைய லேப்ஸஸ் இருக்குன்ட்டு. நான் அவர் என்னுடைய கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது நான் போயிடுவேன். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கோர்ட்டு. சரிங்க, நம்ம வந்து இப்போ யூஎஸில் என்ன பண்ணியிருக்காங்க என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்க்கு, இந்தியாவில் ஒன்றும் பண்ணலையா, பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். யூஎஸில் என்ன பண்ணியிருக்காங்க, 1973 1973 என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் நம்ம நாட்டில் கிடையாதுங்க. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆக்ட் 1973. சரி, அதில் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இந்த ஐயூசிஎனில் ஸ்பெசிஃபை பண்ணது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் சில ஸ்பெசிஃபிகேஷன் கிளியராக பண்ணியிருக்காங்க. இன்னும் மோர் ஒரு கேண்டிடேட் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்பீசிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம், அதை வந்து ரிக்கவரி பண்ணுறது, அதுக்கு பேர் கேண்டிடேட் ஸ்பீஸ். அந்த மாதிரி நிறைய இன்னும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஐயூசிஎனை பேஸாக வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம அந்த ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம், ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ட்டு. இது யூஎஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபிஷ் அண்டு வைல்ட் லைஃப் சர்வீசஸ்னு வச்சுருக்காங்க. வைல்ட் லைஃபுங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. அங்கே யூஎஸில் எப்படி ஃபாரஸ்ட்ரி வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து மரங்கள் வளர்க்குறது எல்லாமே ஃபாரஸ்ட்ரி. நம்ம ஊரில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிறது, இல்லை சில்வி கல்ச்சர்னு சொல்கிறதையோ வந்து அவங்க ஃபாரஸ்ட்ரிங்கிறாங்க. நிறைய கண்ட்ரியில் ஃபாரஸ்ட்ரின்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்ரினா கவர்மெண்ட் கிடையாதுங்க, ப்ரைவேட் லேண்டில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு பேரும் அவங்க ஃபாரஸ்ட்ரி தான். ஸோ அந்த வேர்டையே அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரம், சைட்ஸ், ஐயூசிஎன், யூஎன்இபி இங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த லாவை எடுத்து நம்மளும் கொண்டுட்டு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அங்கே யூஎஸில் ஃபாரஸ்ட்ரிங்கிற வேர்டுக்கு மீனிங் வேறு, நம்ம நாட்டில் அதுக்கு மீனிங் வேறு. ஸோ பட் அந்த கன்வென்ஷன்லையோ ட்ரீட்டிலையோ ஃபாரஸ்ட்ரின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் விவசாயிக்கு இங்கே வந்துடுது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன தமாசுனா, வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டில் ஷெட்யூல் டிம்பர்னு பேர் வச்சுருக்காங்க, கர்நாடகாவில் வந்து ரிசர்வ் ட்ரீன்னு சொல்கிறாங்க, கேரளாவில் ரிசர்வ் ட்ரீன்னு சொல்கிறாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபைடு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த மாதிரி பேர், அது ஒரு தமிழ். சரி, இதெல்லாம் இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்வே பண்ணியிருக்காங்களா, எவ்வளவு பாப்புலேஷனுக்கு கீழே வந்து அந்த மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்களா? கிடையாதுங்க, இது வரைக்கும் கிடையாதுங்க. 2020 இது வரைக்கும் கிடையாதுங்க. வருத்தமான விஷயம், நான் அனித்தரமாக சொல்கிறேன். ஒரு பிளான்ட்டை, ஒரு மரத்தை பாப்புலேஷனே தெரியாமல் அது ரிசர்வ் ட்ரீன்னு சொல்கிறதோ ஷெட்யூல் டிம்பர்னு சொல்கிறதோ வந்து, அதாவது என்ன சொல்கிறது, நான் வார்த்தை சொல்ல விரும்பலை, அப்படி ஒரு மோசமான வார்த்தை. நம்ம ரெட் சாண்டர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இது என்டேஞ்சர்டுங்கிற கேட்டகரியில் இருந்ததுனால தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அது நான் ஃபீல் பண்ணதுனால தான், அதை எடுத்துகிட்டா தான் பரவாயில்லைங்கிறதுனால தான் நான் ஐயூசிஎன் வரைக்கும் போனேன். அவங்க எடுத்துட்டாங்க, நியர் த்ரெட்டன்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால் நமக்கு நிறைய இன்றைக்கி விவசாயிங்க வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கன்றுக்கிட்ட லாஸ்ட் இயர் வச்சுருப்பாங்க. அதனால் இன்னும் அதில் வந்து குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் சொல்லலை, நம்ம ஏற்கனவே அதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நம்ம அது அதிகமாக போகல. சர்வே அண்ட் யூட்டிலிட்டி டிவிஷன் ஒன்று இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட்டில். சர்வேனா என்னங்க, எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். யூட்டிலிட்டினா என்னங்க, எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு தெரியணும். சரி, ரெட் சாண்டர்ஸ்க்கு அவங்க பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் பண்ணலை. எவ்வளோ பாப்புலேஷன் ஃபாரஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரியாது, ஃபார்ம்லேண்டில் இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் எப்படி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? தெரியாது. அந்த டிவிஷன் தான் வந்து ரெட் சாண்டர்ஸினுடைய எக்ஸ்போர்ட் பாலிசியை கோஆர்டினேட் பண்ணுறவங்க. டிசைடிங் சொல்ல மாட்டேன், கோஆர்டினேட் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கூட வந்து என்ன டீட்டெயில் வாங்கி தே ஹவ் டு ஃபைனலைஸ் ரெக்கமெண்டேஷனும் அவங்க இருக்காங்க அந்த டீமில். பட் அவங்க சர்வேவும் பண்ணதில்லை, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம இந்த கன்சர்வேஷனாக ரிக்கவரியா அப்படின்னா தெளிவாக பார்த்துட்டோம். ரிக்கவரி இதை வந்து நான் வந்து 2017-18 எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய பவர் பாயிண்ட் ஸ்லைடில் ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஸ்லைட்ஷேர், நீங்கள் வீடியோ ஸ்லைட்ஷேர் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷனில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். லக்கிலி ஐயூசிஎன் வந்து 2018 அவங்க வந்து இந்த ரிக்கவரி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தே வாண்ட் டு டிஃபைன் இட் அப்ஜெக்டிவ்லி, இந்த சென்ஸ் எப்போ ஒரு ஸ்பீசிஸ் ரிக்கவர்டு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ஜெக்டிவாக வேணுங்க. நம்ம லாலே நிறைய லாங் அந்த மாதிரி இருக்குது. அப்ஜெக்டிவ் இல்லாமல் சப்ஜெக்டிவாக லா ஆஃப் லாங்குவேஜ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது ஜட்ஜுங்களுக்கே புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஐயூசிஎன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்ஜெக்டிவாக ஒரு ஸ்பீசிஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதை விட அடுத்த ஸ்டேஜ் போய் ரிக்கவரி வந்து 1973 பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சுன்னா, நான் அதை யூஎஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ரிக்கவரி பிளான் இருக்குது.
ஒன்று சொல்கிறேங்க, இந்திய நாட்டில் லிஸ்ட்டே கிடையாது. எந்தெந்த ட்ரீ ஸ்பீசிஸ் என்டேஞ்சர்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடிமேட் லிஸ்ட்டு கிடையாது. நீங்கள் போங்க IUCN வெப்சைட்டை பாருங்கள், சைட்ஸை பாருங்கன்னு சொல்கிறாங்க. RTAயில் வந்த பதிலை வச்சு நான் சொல்கிறேன், கேஷுவலாக சொல்லலை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்களுடைய வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருடைய வேலை இல்லை? பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்களுடைய வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எங்களுடைய வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸோ இவங்க 2 பேருமே அதை சொல்கிறாங்க. அப்போ யார் தான் சர்வே வேலை? உண்மையிலே சொல்லப்போனால் இந்திய நாட்டில் இந்த கன்சர்வேஷன் சர்வேங்கிறது கான்செப்டே இன்னும் எவால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பொட்டானிக்கல் சர்வே ஏன்டா அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மேண்டேட் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்பீசிஸ் இங்கே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் அவங்க வேலை. அதாவது இது புழு இந்த ஃபேமிலி பொட்டானிக்கல் ஃபேமிலியில் இது சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய, இது எவ்வளோ இருக்குது, இது அழிஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. இது என்ன ஒரு விஷயம்னா, டெக்னிக்கலாக பேசினோம்னா, அவங்க டாக்ஸானமி சயின்டிஸ்ட், அவங்க ஐடென்டிஃபிகேஷன் சயின்டிஸ்ட். அதை சர்வே பண்ணுவாங்க எங்கெங்கே எந்தெந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மேட்ரு பூராமே நம்ம என்டேஞ்சர்டா இல்லையாங்கிறது பூராமே கன்சர்வேஷன் பயாலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டில் வரக்கூடியது. இதில் என்னென்னு அப்படின்னா, இந்திய நாட்டில் கன்சர்வேஷன் பயாலஜிங்கிற கோர்ஸே ஒரு இடத்துல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அங்கே மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. வேறு எந்த இன்ஸ்டியூட்லையுமே கன்சர்வேஷன் பயாலஜி அப்படிங்கிற கோர்ஸே இல்லை. அப்படி ஒரு சயின்டிஸ்ட்டுமே நம்ம டீமில் கிடையாது. ஸோ அந்த கன்சர்வேஷனுங்கிறதே ரொம்ப வேகாக தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சைட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சைட்ஸை பற்றி லேசாக பேசணும். அவங்க என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸினுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ரெகுலேட் பண்ணுறதுனால ஒரு ஸ்பீசிஸ் கன்சர்வ் ஆகும்னு நினைக்கிறாங்க. கரெக்டுங்க. அவங்க எடுத்துக்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்ன்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணுறது வைல்டில் இருக்கிற பாப்புலேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான், ஃபார்ம் லேண்டில் இருக்கிறத பற்றி பேஸ் பண்ணி கூட கிடையாது. ஸோ கன்சர்வேஷனுங்கிறது அப்ளிகேஷன் ஆகிறதே ஒன்லி ஃபார் ஃபாரஸ்ட்டில் குறைஞ்சா அது என்டேஞ்சருக்கு போயிடும். நீ எவ்வளோ விவசாய நிலத்தில் இருந்தாலும் சரி, அது கணக்கு கிடையாது. ஸோ அதே போல் சைட்ஸுமே அதுதான் சொல்கிறாங்க. வைல்டுலேருந்து வர ஸ்பெசிமென் ட்ரேடுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க வழியே, ஃபார்மர்ஸ் கிடையாது. இது நம்ம எகெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்திய நாடு ஃபார்மர்ஸ் லேண்ட்லேருந்து வரதை என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், ஸ்பெசிஃபைடு பிளான்ஸு, ஷெட்யூல் டிம்பர், ரிசர்வ் டிம்பர்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத கிளியராக சொல்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரி, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு கிளியராக இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் போய் பார்க்குறோம். ஏன்டா இவ்வளோ இருக்காங்க, ஒவ்வொரு நாடு அப்படி இருக்குது. இது என்னென்னா, சைட்ஸுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல வெல் ஸ்ட்ரக்சர்டு, இந்த சென்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒன்று இருக்குது. அது கீழே சயின்டிஃபிக் அத்தாரிட்டிஸ்ன்னு இருப்பாங்க. சயின்டிஃபிக் அத்தாரிட்டியை சப்டிவைட் பண்ணுறாங்க. பிளான்ஸ் கமிட்டி அண்ட் அனிமல்ஸ் கமிட்டின்னு இருக்குது. இந்த மாதிரி கமிட்டிலாம் இந்தியா மெம்பராக இருக்காங்களா, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்களான்னா பண்ணுறதே இல்லை. பிளான்ஸ் கமிட்டியில் இந்தியா மெம்பரே கிடையாது, அனிமல்ஸ் கமிட்டிலையும் கிடையாது. அந்த அனிமல்ஸ் கமிட்டி பிளான்ஸ் கமிட்டியில் மெம்பர் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்களா? கிடையாது. மீட்டிங்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. எப்போ மீட்டிங் நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்கான ப்ரூஃப்லாம் அந்த ஸ்லைட்ஸில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுடைய லாஸ்ட் மீட்டிங்கில் ஒரு 6 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான்லாம் மீட்டிங் டேட்டை சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி, இது மாதிரி லாஸ்ட் ஒரு மீட்டிங்கில் 6 அஃபிஷியல்ஸ் அட்டெண்டட். குட். பட் ஹோப் இது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாகி நம்ம ஃபார்மர் லேண்டுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதில் என்ன ஒரு தமாஷ் மட்டும் சொல்கிறேன். இந்த பிளான்ஸ் கமிட்டியில் குவைத் ஒரு மெம்பர். குவைத்தில் என்னங்க பிளான்ட் இருக்குது எனக்கு தெரியல. ஸோ அவங்க மெம்பரு. பயோடைவர்சிட்டி ரிச் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். ஸோ இந்த அளவுக்குலாம் ஃப்ளா போயிட்டுருக்கு. இது ஏன் இங்கே மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு சமயம் நான் லைட்டாக அந்த பியூரோக்ரஸிங்கிறத டச் பண்ணிட்டு போகிறேன். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்களே இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு விபி இருக்காருன்னா டார்கெட் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ அவர் பிளான் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக்காக ரிக்வஸ்ட் பண்ணணும், டிமாண்ட் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி வாங்கி அந்த வேலையை முடிச்சு காமிக்கணும். அந்த மாதிரி இங்கே நடக்குதானா? இல்லை. ஒரு பெரிய ஆஃபீஸர் இருப்பார், அவர் என்ன அப்படி கண்ணு காமிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவர் யாருக்கும் தைரியமாக இந்த மாதிரி இது வேணுங்கன்னு கேட்க தெரியல. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிளான்ஸ் கமிட்டியில் ஆகிறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களா? இல்லை, நாங்களே டிசைட் பண்ண முடியாது. யார் டிசைட் பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லணும். நீங்கள் கேட்டால் தானே அவங்க சொல்லுவாங்க. வேணான்னா சொன்னாங்க இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ரைவேட் கம்பெனியில் டார்கெட்ஸ் இருக்குது. டார்கெட்டில் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா விபி டெர்மினேட் ஆகிடுவாங்க. ஆனால் பியூரோக்ரஸி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சேலரி மட்டும் டிமாண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த அப்ரோச்சுக்கு வரல.
இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் சில இதெல்லாம் அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நிறையா பியூரோக்ரட்ஸ் வந்து டெர்மினேட் ஆனதான் நியூஸஸ் வருது. இது ஒரு நல்ல சைன் தான் சொல்லுவேன் நான். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அனுப்பலைன்னா பயப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்களே, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வருத்தமான விஷயம் சொல்கிறேங்க. திப்பு சுல்தான் காலத்தில் ஆரம்பித்த ரெஸ்ட்ரிக்ஷன் சாண்டல் நம்ம அவரை குற்றம் சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க அன்னைக்கு பண்ணாங்க, அது ஏதோ ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து பிரிட்டிஷும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அதுவும் ஏதோ ஒரு காலகட்டம் ஒன்றும். நம்ம 70 வருஷம் ஆச்சு சுதந்திர நாடு வாங்கி, இன்னும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோமே, நம்ம அவங்கள குற்றம் சொல்கிறது வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால என்னாச்சு, இன்றைக்குங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் சாண்டல் முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது. விவசாயிங்க பிடிங்கி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த பழைய சட்டம் விவசாய நிலத்துலேருந்து திருடு போயிடுச்சுன்னா உன்னை வந்து என்கொயரி பண்ணுவாங்க, ஹராஸ் பண்ணுவாங்க. யார்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பயந்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் 2020 வரைக்கும் பிடிங்கிட்டு தான் இருக்காங்க. இது யதார்த்தமான உண்மை. ஸோ இதனால் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்க ஒழிய அது கன்சர்வேஷனே கிடையாது. நீங்கள் வந்து நீங்களே கன்சர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். யார் கன்சர்வ் பண்ணணும்? இது வந்து விவசாயி கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னங்க இது? நம்ம வந்து சர்வைவிலே எங்கள் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மரத்தை வச்சுட்டு நீ பாதுகாத்து வச்சுட்ருக்கு, எனக்கு இந்த மரத்தை பாதுகாக்கிறதா எனக்கு வேலை. நான் வளர்த்துறது வந்து ஏதோ ஒரு எப்போயாவது காசு கிடைக்குமா, ஏதாவது எனக்கு அவசர தேவைக்கு கிடைக்குமான்னு தான் நான் வளர்த்துறேன் ஒழிய இது வந்து இதுக்காக வளர்த்தலை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட, வருத்தமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பனை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது. விவசாயி எந்த மரத்தை வெட்டுறதுக்கும் பர்மிஷன்ஸ் இருக்கணும். அவங்கள எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாம். நீங்கள் எங்கே கன்சர்வ் பண்ணுறீங்களோ பப்ளிக் பிளேஸஸில் கன்சர்வ் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு வரலாம். ஸோ இது என்ன தமாசுனா, ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் கன்சர்வேஷன் யாரோட மேண்டேட் அப்படின்ட்டு கேட்டகரிக்கெலாம் இல்லை. இது யாரா சொல்லுவாங்கன்னா, கேபினெட் செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரித்து கொடுக்குறோங்க. இந்த வேலை உங்களுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி. இட் கம்ஸ் அண்டர் தி பிஸ்னஸ் அலோகேஷன் ரூல் 1961 இருக்குது. இதில் வந்து அவங்க கொடுக்கணும். அப்போது ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸினுடைய கன்சர்வேஷனோ ரிகவரியோ யாருடைய ரோல்னு எங்கேயாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா? இல்லை. இது என்ன தமாசுனா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 என்டேஞ்சர் ஸ்பீசிஸுங்கிற விட 4 இடத்துல வருது. அதுவுமே மோஸ்ட்லி ரிலேட்டட் டு தி அனிமல்ஸ் தான் வருது. என்டேஞ்சர்ட் ட்ரீ ஸ்பீசிஸ்னு ஒரு இடத்துல கூட வரல. சரி, இப்போ நம்ம வந்து கிளியராக யார் டிமார்க்கேட் பண்ணணும்? ஃபாரஸ்ட். அதாவது நம்ம உலகம் பூரா வைல்டுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் அதை ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். கன்சர்வேஷன் வந்து வைல்டில் யார் பண்ணணும்? அதனுடைய அந்த லேண்டுடைய இன்சார்ஜ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், அவங்க தான் பண்ணணும். ஃபார்ம் லேண்டில் பண்ணுறது பூராமே தேவைக்காக பண்ணுறது. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா தேவைக்காக பண்ணுறது மட்டும்தாங்க அக்ரிகல்ச்சர் லேண்டில். ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கள், முடியலன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருங்க. இதில் இன்னொரு சட்டத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் தேவைப்படுது. இதையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னு ஒரு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே டெஃபினிஷனில் இருக்கிற பிரச்சனையை பார்த்துருக்கோம். இதுலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. வுட்டு வந்து இன்னும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸாகவே கிளாஸிஃபையே பண்ணல. அதை வந்து இன்னுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட்ரி வுட்டு நினைக்கிறாங்க. ஃபாரஸ்ட்ரிங்கிறது நம்ம நாட்டில் ஃபாரஸ்ட்ரி, வெளிநாட்டில் அது வைல்டு. அதனால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் அதிகம். ஸோ ஃபார்ம் லேண்ட் வுட்டையும் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட் 1937 அதில் வந்து நம்ம ஆட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேபினெட் செக்ரட்டரியேட் வந்து யாருக்கு என்ன மேண்டேட்? இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கன்சர்வேஷன் சர்வே மேண்டேட். அப்படி ஒரு இன்ஸ்டியூஷனே இன்னும் இல்லை, க்ரியேட் பண்ணணும். இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து டாக்ஸானமி சர்வே, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து கன்சர்வேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மீட்டிங் த வுட் நீட் இஸ் இம்பார்ட்டண்ட், அதனுடைய டார்கெட்டை அவங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மேண்டேட்டுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு தமாஷ் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அக்ரோ ஃபாரஸ்ட்ரிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே மேண்டேட்டில் கொண்டு போயிருக்காங்க. எப்போது 2017 கேபினெட் செக்ரட்டரியேட் அந்த வேலை பண்ணியிருக்காங்க. குட். ஆனால் அக்ரோ ஃபாரஸ்ட் ரிசர்ச் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூடன்னு போட்டிருக்காங்க. அக்ரோ ஃபாரஸ்ட் ரிசர்ச் யார் பண்ணுவான்? தெரியாது, தெரியலைங்க. இது அதுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு. நீங்கள் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட் ரிசர்ச்சுமே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வரணும். ஆல்ரெடி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அக்ரோ ஃபாரஸ்ட் ரிசர்ச்சில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து கன்சாலிடேட் பண்ணணும். ஒரு 2 இன்ஸ்டியூட்டில் 2 ஒரே இதை பண்ணக்கூடாது. ஒரு மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெட் சாண்டர்ஸும் ஷீப் க்ரோயிங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், இன்னொன்று வந்து நெல்லிக்காயும் செம்மரமும் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கலாம். ஹார்டிகல்ச்சர் அண்ட் ட்ரீ கல்ச்சர் இந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்று வந்து கிராப்ஸ் கூட இருக்கலாம், கரும்பும் மகாகனியும் அப்படின்னு சேர்ந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மாடலுக்கு பாசிபிலிட்டிக்கு இன்ஃபினிட் மாடல்ஸ். இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது, கிராப்ஸ் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இருக்குது. இந்த காம்பினேஷன் போட்டிங்கன்னா ட்ரை லேண்டு, வெட்லேண்டு, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதை ப்ரூவன் மாடல்ஸாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவும்
டாக்குமெண்டடாக வெப்சைட்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் இன்சார்ஜ் எடுத்து அது எல்லாம் வந்ததுன்னா எந்த ஃபார்மர் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். பார்ப்போம், அதை கேட்டிருக்கோம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ டெஃபினிஷன்ஸ் இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபாரஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு டெஃபினிஷன் இல்லாமல் இருந்தது. FAO வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக கமிட்டி போட்டிருந்தாங்க 2017. நான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸு கிளியராக இல்லை, கிளியரான அப்ஜெக்டிவ் டெஃபினிஷன் இல்லைனாலும் நிறைய கோர்ட்டு கேஸ் என்ன மாதிரி 2012 போட்ட கேஸ் இன்னும் இதில் ஒரு வகையில் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவங்க சீக்கிரம் ரிப்ளை பண்ணாதனால தான் நான் பாயிண்ட்டு தேட நிறைய வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வகையில் சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸுக்கு அவங்களால பாயிண்ட் கொடுக்க முடியும்னு நான் நம்பலை. நானும் ஓகே ஒரு ரிசால்வ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க கொடுக்க முடியாதுன்னே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதனால் ஒரு நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து பாதிக்கக்கூடாது. இந்த டெஃபினிஷன்ஸ் பற்றிலாம் 2014 ஸ்ரீ TSR சுப்ரமணியம் அப்படின்னு ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அவர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த டெஃபினிஷனால் இருக்கிற பிரச்சனைகளை. அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட்டை. அப்போ திருப்பியும் வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை திருப்பியும் கன்சிடரேஷனுக்கு எடுத்திருக்காங்க. லெட் அஸ் see. சரி, இப்போ வந்து இந்த கன்சர்வேஷனில் எங்கே பண்ணணும், இடம் இருக்கா, இதெல்லாம் இந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ட்ரீ ஸ்பீஸ்லாம் வளர்த்துறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஈஸிங்க, அடிஷ்னலான பட்ஜெட் கூட தேவையில்லைங்க. ஒரு ஐடியா சொல்கிறேன். கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கிட்டத்தட்ட 50,000 கோடி அதில் அக்ரூவ் ஆயிருந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு ரோடு போடும்போது ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 2 ஏக்கரா எடுத்தாங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துல 2 ஏக்கரா அவங்க ஃபாரஸ்ட் பண்ணணும். இதுதான் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன். ஸோ இந்த ரோடு எடுக்கிறவங்க நேஷ்னல் ஹைவே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காசை கொடுத்துரும், அவங்க வந்து வேறு இடத்துல அவங்க பண்ணணும். இந்த மாதிரி காசு வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் இவங்க எதுவுமே பண்ணல, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். இதனால் சேர்ந்தது வந்து 50,000 கோடி. ஒரு ஸ்டேஜில் ஸ்ரீ மோடி கவர்மெண்ட் வந்து அது ஒரு டெசிஷன் எடுத்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஐடியலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கிளியராக ஒரு கைட்லைன்ஸோட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அங்கே ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் அங்கே வளர்த்துறீங்களா, மரம் புதுசாக வைக்கிறீங்களா, அது இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் வச்சுருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நிறைய வச்சுருங்க, மற்ற ஸ்பீசிஸும் வைங்க தேவையான அளவுக்கு. அது கூட கலந்து இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வச்சா தானாக ரிகவர் ஆகிடும். இதுக்கு அது அடிஷ்னல் பட்ஜெட்டாக இல்லை, அடிஷ்னல் லேண்டாக கிடையாது. ஸோ பை டிஃபால்ட் வந்துடும். நமக்கு என்ன வேணும், லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வேணும். இது எந்தெந்த ஸ்பீசிஸ் எந்தெந்த ஏரியாவில் சூட் ஆகுதுன்னு தெரியணும். எந்தெந்த ஸ்பீசிஸ் கூட வேறு எந்தெந்த ஸ்பீசிஸ் வளர்க்கலான்னு தெரியணும். இந்த ஸ்பீசிஸ் கூட எந்தெந்த அனிமல்ஸும் நம்ம இது கலக்க முடியும்னு பார்க்கணும். என்டேஞ்சர் அனிமல்ஸ் வந்து அந்த சந்தோஷம். இப்போ வந்து அந்த எறும்பு திண்ணிங்கிறது தான் உலகம் பூரா அதிகமாக ஸ்மக்கிள் ஆகிற ஒரு விலங்கினம். வருத்தமான விஷயம், நமக்கெல்லாம் அதனுடைய மருத்துவ குணம் தெரியாது, சைனாக்காரங்களுக்கு தெரியுது. அதை எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட விட முடியுமா, முடியுங்க, மரத்தோட அதையும் விடுங்க கொஞ்சம். அதை நீங்கள் எப்படி மரத்துக்காக பாதுகாக்க போகிறோம், அந்த அனிமலும் சேர்ந்துடும். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், 4 in 1 காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் நடக்குது, ரிகவரி ஆஃப் ட்ரீ ஸ்பீசிஸ் நடக்குது, ரிகவரி ஆஃப் அனிமல்ஸ் நடக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2.5 பில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நாங்கள் வந்து அடிஷ்னல் ட்ரீ கவரில் கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு 2015 பாரிஸ் மீட்டிங்கில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் என்ன பெருசாக நடந்ததுன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் வெரி ஸ்லோ. அவங்க 2017 கமிட்மெண்ட் கொடுக்கும்போதே அந்த லிஸ்ட் ரெடியாக இருந்திருக்கணும், பிளான் ரெடியாக இருந்திருக்கணுங்கிறது தான் என்னோடய வியூ. அப்போ அந்த பிளான் கிடையாதுங்கிறது என்னால் சொல்ல முடியும். சரி, வேறு எங்கே பண்ணலாம்? IFS மேண்டேட், இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோட மேண்டேட் வந்து கன்சர்வேஷன். அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற லேண்டு நிறைய இருக்குது, பப்ளிக் பிளேசஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஸ்டேட் பிளான்டேஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு 71,000 ஹெக்டேர், தட் இஸ் ஆல்மோஸ்ட் 1,60,000 ஏக்கர்ஸ், அவ்வளோ லேண்டில் எக்ஸாக்டிக் என்விரான்மெண்டல் டேமேஜிங் ஈக்குலிப்டஸை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வளர்த்து ஏதோ ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அது உங்கள் வேலையே இல்லையே, அதுக்கு விவசாயிங்க இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி தேவைன்னு மீட் பண்ணுறதுக்கு விவசாயிங்க இருக்காங்கன்னு 1988 ஃபாரஸ்ட் பாலிசி சொல்லிடுது, ஃபாரஸ்ட் ஃபார் தி கன்சர்வேஷன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போவோ அவ்வளோ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை அந்த லேண்டை கன்வெர்ட் பண்ணி இப்போ பிளான்டேஷன் கார்பரேஷன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா, பண்ணவே கூடாது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை நீங்கள் எப்போது 1988 பாலிசி போட்டப்போவே ஒரு ஃபேஸ்டு மேனரில் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அதை கன்வெர்ட் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்க்கான ஒரு ஃபோக்கஸ் கொடுங்க, அவ்வளோதான். என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் எல்லாம் இந்தியன் நாட்டில் எந்த விதமான என்டேஞ்சர் ஸ்பீசிஸும் இருக்காது. தேர்டு, பப்ளிக் பிளேசஸ் நிறைய இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸ் நிறைய இருக்குது. 10 ஏக்கரா 15 ஏக்கரா இருக்குது. அதில் ஒரு ஏக்கர் வளர்த்துங்க.
ஏதோ மரம் வளர்த்தணும், க்ரீனாக இருக்கணும், கலெக்டர் ஆஃபீஸ் க்ரீனாக இருக்கணும், இல்லை மற்ற நிறைய ஆஃபீஸுக்கு க்ரீனாக இருக்கணும். அதில் ஒரு மற்ற என்ன ஆர்னமெண்டல் மரங்கள் என்ன வளர்த்துட்டு ஒரு 10% அந்த ஏரியாவில் இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அந்த டிஸ்ட்ரிக்டான என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் என்னவோ அதெல்லாம் வளர்த்தா போதும். ஸ்கூல் காலேஜஸில் ரிக்வஸ்ட் பண்ணலாம். எல்லா காலேஜஸும் ப்ரைவேட் காலேஜஸில் கூட இன்றைக்கி எல்லாம் மரம் வளர்த்துறாங்க, க்ரீனாக வச்சுருக்கணும் ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தா போதும், அவங்க பண்ணுவாங்க. எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஓகே, அதுவும் பண்ணலாம். அதே போல் ஃபார்ம் லேண்டில் நாங்கள் வளர்த்துறோம். ஒரு விவசாயி வளர்த்துறாங்க, 20-30 வருஷம் வளர்த்துறாங்க. அவங்களுக்கு நடுவில் சில மரத்துங்களில் வருமானமே கிடையாது, மரம் மட்டும்தான் வளர்ந்துட்டுருக்கோம். வருஷம் அதுக்கு சில செலவுகளும் போய்கிட்டுருக்கும். அப்போது இது கன்சர்வேஷன் நீங்கள் எவ்வளவோ சேலரி கொடுத்து இடத்த தேடி பண்ணுறதுக்கு அதனுடைய கான்ட்ரிபியூஷனில் ஒரு போர்ஷன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த விவசாயிங்களுக்கு அது வளர்த்துறதுக்கான இன்சென்டிவாக இருந்ததுன்னா அவங்க வளர்த்துறாங்க. வெட்டுன உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுதான் அங்கே நடக்குது, யூஎஸில் நடக்குது. ஆனால் நீங்கள் எப்போ வெட்டணும் நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க ஃபார்மர் எப்போ வெட்டுறாங்கன்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த வருஷத்தோடு கட் பண்ணிவிடுங்க அந்த சப்சிடியை. அது ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற பயமே ஃபார்மர்ஸில் எந்த வகையிலையும் வந்துடக்கூடாது. அப்புறம் அவங்க அதுக்கும் வரமாட்டாங்க. ஸோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் என்கரேஜ் பண்ணால் ஃபார்மர்ஸ் வளர்த்துவாங்க. இது எல்லாமே கன்சர்வேஷன். இதெல்லாம் யாரா பண்ணுறது? ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி வேணும். நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன். நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, NTCA. சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு அதிசயம்தான் கூட சொல்லுவேன் நான். ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட்டில் ஒரு அத்தாரிட்டி அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. எல்லா பிளான்ஸும் கிளியராக இருக்குது, கைட்லைன்ஸ் கிளியராக இருக்குது. 1100-200 டைகர்லேருந்து ஒரு 10 வருஷத்தில் 3000 டைகர் லெவலில் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ரிக்கவரி ஆகிருக்கு. அதுதான் மேட்ரு. அதுதான் உங்களுக்கு தெரியுது. அப்போது தெரியாமல் இல்லை. ஒரு டைகர்னுடைய பாப்புலேஷனை சர்வே எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அது சுற்றிக்கிட்டே இருக்கும், தெரியாமல் எடுக்கணும், கேமரா வச்சு எடுக்கணும், நைட் கேமரா வச்சு எடுக்கணும். இவ்வளோலாம் பண்ணுறீங்க. ஒரு மரத்தினுடைய பாப்புலேஷன் ஏன் உங்களால் கால்குலேட் பண்ண முடியல? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஃப்ளாவாக தெரியலையா? ஸோ இதுக்கும் நான் ஐடியா கொடுத்தேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெப்ரசன்டேஷனில் NBA நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியில் 30 கோடி ரூபா ஐடியில் இருக்குங்க. அது எப்படி வந்தது? அந்த காசு ரெட் சாண்டர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 5% அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அந்த சார்ஜில் அக்ரூவலில் 66 கோடி வந்தது. அது 30 கோடி சும்மா இருக்குது. என்ன ரிக்வஸ்ட் பண்ணேன், பல தடவை ரிக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த சர்வேவாவது பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் லேண்ட்லேயும் ஃபார்ம் லேண்ட்லேயும் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுக்கு மிச்சருக்கு காசை வேறு பிளான்ட்டுக்கு நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீசிஸை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். இன்னும் அதுவும் நடக்கலை. யார் பண்ணுறது அந்த சர்வேவே? அதுவே தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃப்ளாஸ் இருக்குது. இதுக்கு எல்லாம் யார் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி வேணும். இப்போ நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி நல்லா பண்ணுறாங்க, உண்மையை ஒத்துக்கணும். அந்த மாதிரி என்டேஞ்சர் ட்ரீ ஸ்பீசிஸ்க்கு ஒரு அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா இது நல்லா பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்டல் கீழே என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ரிகவரி போர்டோ அத்தாரிட்டியோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க பார்த்துக்குறாங்க. எல்லா கன்சர்வேஷனும் அவங்க பார்த்துக்குறாங்க. நம்ம இந்திய நாடு கிட்டத்தட்ட 1,70,000 கோடிக்கான வுட், லாக் அண்ட் உடன் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து அவ்வளோக்கிட்ட இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் 4 லட்சம் கோடி இம்போர்ட் ஆகுதுன்னா எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த மரமும் கண்ணுக்கு தெரியாமல் இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கான இன்றைக்கி வரைக்கும் என்ன ஒரு பிளான் இருக்குன்னா 0. இன்னும் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணால் என்றைக்கு அந்த வுட்டு கிடைக்கும்? மினிமம் 10-20 வருஷம் ஆகும். இது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும், இல்லை ஒரு போர்டு வேணும். இது யார் பெஸ்ட்டு? டிம்பர் போர்டு ஒன்று வேணும். இதுதான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ரொம்ப நாளாக ஒரு 3-4 இயர்ஸாகவே ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கோம். வருத்தமான விஷயம் என்னென்னாங்க, டொபாக்கோவுக்கு டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது, டிம்பருக்கு கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா இருக்குது. இது எங்கே நான் ரூட் காஸ் போய் பார்க்கும்போது ஐ ஃபீல் இட் இஸ் என்ன கேபினெட் செக்ரட்டரியோட ரோலு, நிதி ஆயோக்கனோட ரோலு. அவங்களுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக நிதி ஆயோக் அந்த டிம்பர் போர்டு நீடு பற்றி அவங்களுடைய, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய வியூவை கேட்டிருக்காங்க என்னுடைய ரெப்ரசன்டேஷன்லேருந்து. ஹோப் இது நிதி ஆயோக் இந்த டைம் மிஸ் ஆகாமல் ஒரு டிம்பர் போர்டை க்ரியேட் பண்ணணும். சிமிலராக என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ரிகவரி போர்டை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா கேட்டகரிக்கலாக மேண்டேட் கிளியர் ஆகிடுது. கன்சர்வேஷன் அட் த வைல்டு பை தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், மீட்டிங் த வுட் நீட் அட் த ஃபார்ம் லேண்ட் பை த ஃபார்மர்ஸ். இது கிளியர் ஆச்சுன்னா நம்ம நாடு 40% க்ரீன் ஆகுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம ரெட் சாண்டர்ஸ்னுடைய வளர்ப்பை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். நம்ம தைரியமாக நீங்கள் செய்யலாம். சந்தேகம் இருந்தது, பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோனுடைய கடைசி ஸ்லைடில் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது PMO இந்தியா அப்படின்னு ஒரு ட்விட்டர் இருக்குது. அதுக்கு நீங்கள் எழுதுங்க, நாங்கள் மரம் வளர்த்துறோம், இதுக்கு டிம்பர் போர்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா நாங்கள் மரம் வளர்த்துறோம், ஒரு 2 லைன் கூட எழுதுங்க. எழுதிக்கிட்டே இருங்க, போயிட்டே இருக்கட்டும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றிங்க.